ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான கூட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சிறுகீரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் துவரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், ஒரு பூண்டு பல்லியும் தட்டிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் 1, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது வதங்கினதும் வரமிளகா 1 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நான் சிறுகீரையை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கீரை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிறுகீரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கீரையில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க வச்சிட்டோன்னா சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.